மேம் கரெக்ட் டைமிங் அண்ட் பொசிஷன்ல பண்ணா ட்வின்ஸ் பிறக்குமா? நோ, கண்டிப்பா இல்ல. அப்ப அத்தியில பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சு பண்ணா ட்வின்ஸ் பிறக்குமா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கண்டிப்பா இல்ல. நீங்க தலைக்கீழ நின்னாலும் அது நடக்காது. ஏன்னா உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்கணும்னா இந்த 3 விஷயம் தான் அதை டிசைட் பண்ணுது. என்னன்னு சொல்றேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஃபேமிலி ஹிஸ்டரி. எல்லாருக்குமே ட்வின்ஸ் பிறக்காது. உங்க ஃபேமிலில முக்கியமா மதர் சைட்ல யாருக்காவது ட்வின்ஸ் இருந்தா உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்க 2x சான்சஸ் இருக்கு. இது உங்க ஜீன்ஸ்ல தான் இருக்கு. செகண்ட், ஹைப்பர் ஓவலேஷன். நார்மலா ஒரு மாசம் ஒரு எக் தான் ரிலீஸ் ஆகும். ஆனா சில பெண்களுக்கு ஒரே மாசத்துல 2 எக் கூட ரிலீஸ் ஆகும். அந்த டைம்ல பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனா அது ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸா மாறும். தேர்ட், மெட்டர்னல் ஏஜ். உங்க வயது 25ல இருந்து 30 இருக்கும்போது தான் ட்வின்ஸ் வர ரேட்டும் ஹையர். ஏன்னா 30 வயதுக்கு உள்ளார இருக்கும் பொழுது உங்களுடைய FSH ஹார்மோன் நார்மலாவே இருக்கும். இது ஓவுலேஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணாது. சில சமயங்கள் நீங்க வந்து ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் போகும்போது ஓவுலேஷன் இண்டக்ஷன் டேப்லெட் சாப்பிடும்போது ஒரு ஃபாலிக்கலுக்கு மேல 2-3 ஃபாலிக்கல் கூட வளரா. அதை தொடர்ந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது ட்வின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம்.